நம்ம வந்து அடிக்கடி கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகிக்கணும். அது வந்து ஏன்னா எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம எல்லாமே நாம் வந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிருவோங்கிறது நம்மளை சார்ந்தது இல்லை. நம்மளை மீறின ஒரு விஷயம் இருக்குது. இந்த சூழ்நிலையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் ஓரமாக போனால் கூட எதிரில் வரவங்க உங்கள் மேலே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த விபத்தில் நீங்கள் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். ஆனால் அது 50% தான். இன்னொரு 50% வந்து என்பது புறச்சூழ்நிலை. அதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அப்போ உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம் இருக்குல்ல. இப்போது அதனால் என்ன பண்ணணுன்னா, எப்போயுமே அந்த புற சூழ்நிலை தான் நீங்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒரு 50% காரணமாக இருக்கிறது. அதனால் அந்த புற சூழ்நிலை தான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று, அந்த புற சூழ்நிலை. அப்போ அதற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அதுதான் கடவுள்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மீறிய ஒரு சக்தி, அதுதான் கடவுள். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத, அதே நேரத்தில் உங்களை வந்து கட்டுப்படுத்துகிற திறனுடைய ஒரு ஆற்றல். நீங்கள் ஒரு செயல்பாடு நடக்குதுன்னா முற்றிலும் அதற்கு இந்த சூழ்நிலைலாம் சரியாக அமையணும். எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு வேலை நடக்குது அப்படின்னா எல்லோரும் உங்கள் நண்பர்கள் யாரோ அவங்க தெரிந்தவர்கள் அந்த வேலை நடப்பதற்கு உதவியாக இருந்திருக்க வேண்டும். அவர்களெல்லாம் ஒத்துழைத்த இது எல்லாம் ஒத்துழைப்பாக வந்ததுனால்தான் அந்த வேலை உங்களுக்கு நடந்தது. அப்போ அந்த விஷயந்தான் கடவுள். உங்கள் அதெல்லாம் அமைஞ்சது பார்த்துங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் வெற்றி அடைஞ்சிட முடியாது. அப்போது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியாக அமைஞ்சதில்லை. அப்போ அதுதான் கடவுள். அதெல்லாம் அமைஞ்சது பாருங்கள். அதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுள்னா யார் அப்படின்னா, எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். ஆனால் உணர முடியும். கடவுள்னால் உணர முடியும், பார்க்க முடியும், பேச முடியும். அதுதான் கடவுள். எது இல்லைன்னா நம்ம இல்லையோ, இந்த இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை, பார்க்க முடியும். இதான் அறிவுக்குட்படு. அது கடவுள்னு யாரோ சிவன் அப்படிலாம் அப்படி கிடையாது. கடவுள்னால் என்னென்னா நம்மளை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத, அதே நேரத்தில் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். அப்படின்னா இந்த காற்று இல்லைன்னா நாம் இல்லை, இந்த தண்ணீர் குடிக்கலைன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க, உணவு இல்லைன்னா செத்து போயிடுவீங்க. அந்த மாதிரி காற்று இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அது நம்ம வாழணும்னு நினச்சா கூட எனக்கு காற்று இல்லாமல் என்னால் வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அப்போ அந்த காற்று பாருங்கள், அதான் புறச்சூழ்நிலை. அந்த காற்று இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போ அந்த காற்று தான் கடவுள். நம்மளால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த புறச்சூழ்நிலையும் தேவைப்படுது. யார் புறச்சூழ்நிலை? நிறைய மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு தேவை. அப்போ அதுதான் கடவுள். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத, அதே நேரத்தில் உங்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் நிறைந்தது இந்த புறச்சூழ்நிலை. இது எல்லாமே பார்க்கக்கூடியது, நீங்கள் உணரக்கூடியது. அதுதான் கடவுள். கடவுளுக்கு மனித வடிவம் கொடுப்பது ரொம்ப தவறு. அதாவது மலைக்கு வந்து மாரியம்மன் பேர் வச்சாங்க. மலைக்கு ஒரு பெண் வடிவம் கொடுத்தாங்க. அது ஒரு அம்மனாக வழிபட்டாங்க. மாரியம்மன், மாரினா மலை. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஒரு பெண்ணின் வடிவம் கொடுத்து அதற்கு அம்மன் என்று பேர் சுட்டி மாரியம்மன் பேர் வச்சாங்க. உடனே இப்படி தான் வந்து கடவுளை பெண்ணாக மனித உருவமாக மாற்றிட்டாங்க. கடவுள்னால் அது மனித உருவம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஒரு மலைக்கே மனித உருவத்தை கொடுத்து விட்டார்கள். அதுக்கு மாரியம்மன் வந்து பெயர் வைத்து விட்டார்கள். அப்படிலாம் இல்லாமல் அதே நேரத்தில் மனிதர்களையும் கடவுள் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நாம் இல்லை. எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். அப்படின்னா ஒரு அம்மா அப்பா இல்லைன்னா குழந்தைங்க இல்லை. ஒரு உண்மையான அன்பு கிடைக்காது, நம்பிக்கையான அன்பு என்பது கிடைக்காது அந்த குழந்தைங்க. அவ்வளோதான். இப்போ அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைய பெற்று போட்டு ஒரு 2 வயசு 3 வயசில் அப்படி விட்டுட்டாங்கன்னு வைங்க, நடக்க ஆரம்பிச்சிட்ட, நீ உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன பாருங்கள். அப்போது ஒரு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த குழந்தை இல்லைன்னா, யார் இல்லைன்னா நீ இல்லையோ அதுதான் உனக்கு கடவுள். யார் இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாதோ, உனக்கு பாதுகாப்பு இல்லையா, அதுதான் கடவுள். அப்போ கடவுள்னால் என்னது? நம்மளால் பேச முடியும், பார்க்க முடியும். அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட பேச முடியும். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அவங்க தான் கடவுள். அதுபோல் காற்று இல்லைன்னா நாம் இல்லை. 5 நிமிஷம் காற்று இல்லைனாலே செத்து போயிடும். அதை உணர முடியும், காற்றை நம்மளால் உணர முடியும். அப்போ அதுதான் கடவுள். தண்ணீர் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போ அந்த தண்ணீர் தான் கடவுள். மழை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போ அந்த மழை தான் கடவுள். அப்போ உணர முடியும், பார்க்க முடியும், நம்ப முடியும். இதுதான் அறிவுக்குட்பட்ட கடவுள். அப்போ சூரியன் இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது. இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அப்போ அந்த சூரியன் தான் கடவுள், இந்த இயற்கை. அப்போ நீங்கள் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் வாழ முடியாது. அப்படின்னா நீங்களும் தான் கடவுள். உங்கள் பிள்ளைகள் பிறருடைய உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்படின்னா அந்த உதவி தான் கடவுள். அந்த உதவி செய்கிற மனிதர்கள் தான் கடவுள். அப்போ கடவுள்னால் அதில் மனித கடவுள்களும் இருக்காங்க,
இயற்கை கடவுள், காற்று கடவுள், நீர் கடவுள், உணவு கடவுள், சூழ்நிலை கடவுள். ஒரு செயல் நடைபெறுவதற்கு இந்த சூழ்நிலையும் உங்களுக்கு காரணமாக இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களும் காரணமாக இருக்காங்க, அவங்களுடைய உதவிகள் காரணமாக இருக்குது. இந்த காற்று, நீங்கள் உயிர் வாழ்வதற்கு இந்த காற்றின் உதவி தேவைப்படுது, அந்த உதவி மேலானது. அப்போ அந்த அப்போ எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுகிற பழக்கம் இருக்கணும், கடவுளுக்கு நன்றி. ஆனால் அந்த கடவுள்னா எதுன்னா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்காதீங்க, அதுக்கு உடனே மனித வடிவத்தை கொடுத்துறாதீங்க, அதுதான் தப்பு. இப்போ மழைக்கு எப்படி மனித வடிவத்தை கொடுத்தாங்க பாருங்கள், அங்கே தான் தப்பு நடந்துச்சு. மழையை மழையாகவே பாருங்கள், அது ஒரு கடவுள், அவ்வளோதான். கடவுள்னால் இவங்க எப்போவுமே நினைக்கிறாங்க மனித வடிவத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மனிதர்கள்லேயும் கடவுள் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுங்க, அவங்களும் கடவுள். உங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுங்க, அப்புறம் உங்களோட வயசில் பெரியவங்க காலை தொட்டு கும்பிடுங்க, கடவுளாக நினச்சி கும்பிடுங்க. மனிதர்கள் மட்டும்தான் கடவுளாக இருக்க முடியும்னு நினைக்காதீங்க, மனிதர்களையும் கடவுள் இருக்காங்க. நீங்களும் கடவுள் தான், உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் உங்களை விட சின்னவங்களுக்கு நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். என்னை விட சின்னவங்களுக்கு நானும் கடவுள், எனக்கும் என்னை விட பெரியவர்கள் கடவுள் தான். அதே நேரத்தில் கடவுள்னால் அது மனித வடிவத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் தப்பு. உடனே என்ன மழைக்கும் அது மாரியம்மன், அது ஒரு அம்மன் வடிவில் அதுக்கு உருவம் கொடுத்துட்டாங்க. மழையும் கடவுள் தான், அதுக்கு ஏன் மனித வடிவத்தை கொடுக்குற? மழையாகவே பாரு, காற்றை காற்றாகவே பாரு, அதுக்கு ஒரு அக்னி வாயு புத்திரன் அப்படின்னு அதுக்கு ஒரு மனித வடிவம். தண்ணீர் கடவுள், அதுக்கு ஒரு வடிவம். இந்த மாதிரி இந்த படைப்பு பிரம்மா, அதுக்கு ஒரு மனித வடிவம். எல்லாத்துக்கும் இவங்க மனித வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மனிதர்கள் மிகையான மனப்பான்மை. நம்ம பெரிய ஆள், இந்த உலகத்தில் நாம தான் இந்த உலகத்தை படைத்தோம், மனிதர்கள் தான் இந்த உலகத்தையே படைத்தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா கடவுளுக்கும் காற்று, தண்ணி, எல்லாரும் அக்னி புத்திரன், அக்னி வாயு, பிரம்மா அப்படின்னு சொல்லி மனித வடிவத்தை கற்பிக்கிறது. மழை தான் கடவுள் தெரிஞ்சிருக்கு, அந்த காலத்துலேயே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு மனித வடிவத்தை கற்பிப்பது அம்மன். இதுக்கு மாரியம்மன், அந்த மலை கடவுளுக்கு ஒரு மனித பெண் வடிவத்தை கற்பித்து இது மாரியம்மன் அப்படின்னு கற்பிச்சிட்டாங்க. நீ மழையாகவே பாரு, அப்போ தான் கடவுள்னா என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். கடவுள்னா அதில் எல்லாமும் அடக்கும், மனிதர்களும் அடக்கும், இந்த காற்றும் அடக்கும். இப்போ நாளைக்கு ஒரு வேலை நடக்கணும் உனக்கு, அப்போது புயல் எதுவும் வராமல் இருக்கணும். புயல் வந்துருச்சுன்னா உன் வேலை கெட்டு போயிடும். அப்போ அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதா, அப்போ கடவுளே நன்றி நீ சொல்லு. அந்த நன்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த புயல் வராமல் இருந்துச்சு பற்றியா, அது இருக்குது. பூகம்பம் எதுவும் வராமல் இருந்துச்சு பற்றியா, அது இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லு. நன்றி சொல்வதாகத்தான் அர்த்தம். கடவுளேன்னு நீ சொன்ன அந்த நன்றி என்பது, இந்த புயல் வராமல் இருந்துச்சு பற்றியா, புயலை எந்த மனிதர்களும் தடுத்து நிறுத்த முடியல, அது வரல, அவ்வளோதான். புயல் கூட நல்லது தான். ஆனால் அது ஒருவேளை நாளைக்கு வந்திருந்தேன்னா நாளைக்கு நீ செய்ய வேண்டிய வேலை தடைப்பட்டு போயிருக்கும். எதுவும் வரல, நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற, அப்போ அங்கே எல்லாமே சாதகமாக இருக்குது, அங்கே எல்லாருக்கும் உன்னை பிடிச்சி போயிருக்கு, அப்போ அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு உன்னுடைய பதில். அதே நேரத்தில் அவங்க உனக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு பதிலை கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதனால் நீ பதில் சொல்லிட்ட. வேறு தெரியாத கேள்வி கேட்டிருந்தா அப்போ உன்னுடைய வெற்றி என்பது உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, இது போன்ற அப்போ இது எல்லாம் தான் கடவுள்னா என்னது? இது எல்லாம் தான். இந்த மாதிரி கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் எப்போவுமே எல்லா இப்போ மனிதர்களும் கடவுள் தான், அதே நேரத்தில் இந்த மழையும் கடவுள் தான், காற்றும் கடவுள் தான். ஆனால் அந்த மழைக்கு மனித உருவத்தை கற்பிக்காதே. மழைக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது, ஒரு உணர்தல் இருக்குது. மழைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதுவும் கடவுள் தான். காற்றுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, காற்றுக்கும் உடனே மனித வடிவத்தை கொடுத்துறாத. காற்று கடவுள், உடனே அதுக்கு ஒரு மனித வடிவத்தை கற்பிக்கும். மழைக்கா மாரியம்மன் ஒரு மனித வடிவத்தை கற்பிக்கிறது. இந்த படைப்பு அவர் பிரம்மா, அப்புறம் சாவு அவருக்கு ஒரு சிவன், அவர் யமனில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிற வேலையை சிவன் செய்வார். உடனே மனித வடிவத்தை கற்பிக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு மனித வடிவத்தை கற்பிக்கிறது. அதுதான் தப்பு. மனிதர்கள் செய்த தப்பு என்னென்னா, மனிதர்களும் கடவுள் தான், அதுக்காக மனிதர்கள் கடவுள் கிடையாது, மனிதர்களும் கடவுள் தான். அப்பா அம்மா, நீங்கள் உங்களை விட சின்னவங்களுக்கு நீங்கள் கடவுள், நீங்கள் அவங்கள வழிகாட்டுவீங்க, அறிவுரை சொல்லுவீங்க. பெரியவங்கன்னா அதானே. அப்போ பெரியவர்கள் கடவுள், சிறியவர்கள் கடவுளை வழிபடுகிறவர்கள். அந்த சிறியவர்கள் அவங்களுக்கு கீழே சின்னவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க கடவுள். அப்போ எல்லாருமே கடவுள் தான், எல்லாமும் கடவுள். ஆனால் எந்த எல்லாமும் மனிதர் என்று கற்பிக்காதே, மனித வடிவில் தான் இருக்கும் என்று மழையாக பாரு, மழையும் கடவுள் தான். அந்த காற்றாக பாரு, காற்றாக உணரு, ஆனால் அது கடவுளாக உணரு. அந்த கடவுளுக்கு வடிவம் அவ்வளோதான். தண்ணீரை நம்மளால் பார்க்க முடியும், அப்போ தண்ணீர் என்கிற கடவுளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் காற்று என்கிற கடவுளை பார்க்க முடியாது, உணர தான் முடியும். அதுதான் அந்த கடவுளுக்கான தன்மை.
ஆனால் அதுக்கு ஒரு மனித வடிவத்தை கற்பித்து என்னால் காற்று கடவுளை பார்க்க முடியும் என்று கற்பித்து விடாதே. இதுதான் தப்பு மனிதர்கள் செய்தது. அப்போ அடிக்கடி கடவுளை நன்றின்னு சொல்ல பழகணும். கடவுள் என்கிற வார்த்தை இந்த மாதிரி சிவன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே கடவுள் என்கிற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடவுளுக்கான விளக்கம்தான் தப்பாக கொடுத்துட்டாங்க. எங்கள் மதம் தான் கடவுள், இப்படித்தான் இருக்கும் கடவுள், இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து மாரியம்மன்னா இப்படி தான் இருப்பாங்க, கடவுளை இவங்க தான் மழையை தர்றவங்க, இந்த அம்மா தான் மழையை தருவாங்க, இவங்க பேர் தான் மாரியம்மன், இவங்க தான் மழையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கடவுளுக்கு பல்வேறு விதமான கடவுள்களுக்கு வெறும் மனித உருவத்தை கற்பித்தது. அதுதான் மிகப்பெரிய தவறு.